Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 6. Ray Optics உள்ள important numerical problems வேணா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.7 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆயிலில் இருந்து கிளாஸில் ட்ராவல் பண்ணுது. இந்த கிளாஸினுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க 1.5. அடுத்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் கொடுத்துருக்காங்க 1.25. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆயிலினுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதை n suffix g அப்படின்னு எடுத்துக்கும். This is equal to 1.5. அடுத்து refractive index of glass with respect to oil கொடுத்துருக்காங்க. இதோடைய சிம்பிளை n suffix g o அப்படின்னு எடுத்துக்கும். This is equal to 1.25. இந்த மாதிரி ஒரு மீடியத்தினுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மீடியம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, எந்த மீடியத்தினுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல போட்டுக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு த மீடியமை செகண்ட் போட்டுக்கணும். ஸோ n சஃபிக்ஸ் GO இஸ் ஈக்குவல் டு 1.25. என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயிலை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோடைய சிம்பிள் n சஃபிக்ஸ் O. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மீடியம் கேன் பி ரிட்டன் as ng suffix o is equal to ng divided by no. Refractive index of second medium with respect to the first medium is equal to n2 divided by n1. n21ங்கிறது refractive index of the second medium with respect to the first medium. n2ங்கிறது refractive index of the second medium. n1ங்கிறது refractive index of the first medium. இங்கே ஆயிலில் இருந்து கிளாஸில் ட்ராவல் பண்ணுது, அதனால first medium is oil, second medium is glass. Therefore n suffix GO is equal to ng divided by no. என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, ng உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ngo உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, n suffix o உடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Therefore we can rewrite this equation as ng divided by n suffix go. What is the value of ng? 1.5. What is the value of n suffix go? It is 1.25. So this is equal to, இதை கால்குலேட் பண்ணோம்னா 1.2ன்னு வரும். Therefore refractive index of oil is 1.2. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.